Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம channel first time நீங்க பார்க்கறீங்கன்னா hearty welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஆலியா கட் பெப்ளம் டாப் உடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இந்த டியூட்டோரியல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாப் வந்து M size மெஷர்மென்ட்ல ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ மெஷர்மென்ட் சார்ட் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 meters of printed cotton fabric யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் வந்து டபுள் ஃபோல்ட் வந்து பண்ணிக்கலாம். So மேல வந்து ஒரு straight line draw பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் யோக் உடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா 14 inches வந்து மார்க் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு straight line வந்து draw பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half shoulder minus 1. So 6.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ straight line வந்து draw பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்காக half an inch மார்க் பண்ணிக்கோங்க. And armhole க்கு யூஸ் பண்ற ஃபார்முலா half armhole minus 1. So 6.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 chest வந்து 9 inches மார்க் பண்ணிக்கலாம். பாடி லூஸ்க்காக ஒரு half an inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 waist 7.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். And back dotsக்காக 1 inch வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி பேக் ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக் ஓப்பன் சைடு வந்து பாத்தீங்கன்னா 3 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண போறோம். ஸோ ஷோல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.5 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு 0.5 inches. சைட் சீம் வந்து பாத்தீங்கன்னா 1 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து half an inch வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இது வந்து பேக்குக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் லென்த் வந்து 2.5 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷன். ஸோ இதுக்கு நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஒரு 1/4 inch மார்க் பண்ணிட்டு நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் யோக் வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்ல டாட்ஸ் பிடிக்கல, அதனால 1 inch மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம்ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிளும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு 0.5 inch மார்க் பண்ணுங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 0.5 inches வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்து ஜஸ்ட் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 6 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ
அந்த 6 inches கீழே 3.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்து 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் தான். இப்போ ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி டயகனல் லைன் வந்து நம்ம டிரா பண்ணிக்கணும். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் யோக் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபியூசிங் கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நெக் ஓப்பன் சைடு வந்து 3 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்கோடைய டெப்த் வந்து 6 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி வி நெக் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக் ஷேப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்குக்கு அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 inch வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டட் லைன்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் இந்த நெக் ஷேப் வச்சு நம்ம அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு நம்ம மேலே ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 inch இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கேப் விட்டு நம்ம நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நாட்சஸ் கட் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் இருக்கிற அந்த துணியை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து தைக்கணும். ஸோ நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஹாஃபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ண நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது மிட் நாட்சையும் அண்ட் இந்த நாட்ச் ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இது கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பின்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நெக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்கில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கில் வந்து நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நாட்சஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கை வந்து நீட்டாக வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக் வந்து நீட்டாக வந்து டர்ன் பண்ணி லைட்டாக அயன் பண்ணியாச்சு. அண்ட் இதனுடைய எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கணும். இப்போ வந்து பேக் யோக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு 1 inchக்கு. இப்போது நெக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம 1/4 inchக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தைச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி
தையல் போட போகிறோம். ஸோ பேக் நெக் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ராங் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டாட்ஸுடைய லென்த் வந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் வித் வந்து 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்கர்ட் போர்ஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 16 இன்ச்சஸ் லென்த்து அண்ட் 35 இன்ச்சஸ் வித்து கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இன்ச்சஸ் லென்த் அண்ட் 35 இன்ச்சஸ் வித்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒரு மார்க்கிங் தெரியுது இல்லையா? ஸோ கீழே இருந்து மேலே 16 இன்ச்சஸ் லென்த் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 16 இன்ச்சஸ்ன்றது பேக்குடைய லென்த்து தான் ஃப்ரண்ட்டில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதியாக வந்து மடிக்க போகிறோம். ஜஸ்ட் பாதியாக மடிச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து யோக் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் யோக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதியாக வந்து மடிங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் யோக் பாதியாக மடிக்கணும். ஃபஸ்ட்டு மடித்ததுக்கப்புறம் இந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து கடைசி அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோக்கோட வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட் அண்ட் யோக்கோடைய மிட் பாயிண்ட் இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் பெல் பின் வந்து போட்டுக்கலாம். இப்போது ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து ஒரு ஹாஃப்க்கு ப்ளீட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப்க்கு வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஃப்ரண்ட் யோக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டுடைய இந்த மிட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்ச் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நாட்ச் கட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து முதல்ல டர்ன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இது கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரண்ட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி பேக்கும் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பேக் ஸ்கர்ட் போர்ஷனும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேக்கில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸோடைய பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆலியா கட் குர்த்தி என்ற ஒரு வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ்ஸும் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் சீம் போட்டோம் அப்படின்னா இந்த பெப்ளம் டாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 1 inch வந்து சைட் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைட் சீம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம்.
ஸோ 2 சைடும் வந்து சைட் சீம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 inch வந்து பார்த்தீங்கன்னா மடித்து தைக்கணும். ஸோ டாப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனல் க்ரோ ஆக உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ப்ளீஸ் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.